இந்த போட்டோல இருக்கவரோட பேரு சதாம் ஹுசைன். இவர் ஒரு ஈராக்கி டிக்டேட்டர். இந்த உலகத்துல வாழ்ந்த 50 கொடூரமான டிக்டேட்டர்ஸ்ல இவர் 10வது பிளேஸ்லயும், டெட்லியஸ்ட் டிக்டேட்டர்ஸ்ல இவர் 10th பிளேஸ்லயும் இருக்காரு. 28 ஏப்ரல் 1937 அப்போ ஈராக்ல பிறந்த இவர் 1957ல பாத் பார்ட்டில ஜாயின் பண்றாரு. 1968ல அந்த பாத் பார்ட்டி பவரை சீஸ் பண்றாங்க. பிரசிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு கீ ஃபிகரா சதாம் ஹுசைன் எமர்ஜ் ஆகுறாரு. 1979ல பிரசிடென்ட் அல்பேக்கரை பதவி விலக சொல்லிட்டு சதாம் ஹுசைன் ஈராக்கோட பிரசிடென்டா பதவி ஏற்கிறாரு. அதே வருஷத்துல ஈரான்ல ரெவல்யூஷன் நடந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அப்போ உருவான ஈரான் கவர்மெண்ட் வந்துட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு அகைன்ஸ்டா செயல்பட்டாங்க. யூஎஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணனால ஈராக் வந்துட்டு ஈரான்குள்ள இன்வைட் ஆகுறாங்க. ஈராக் வார் வந்துட்டு 8 வருஷத்துக்கு நடக்குது. இதுல 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க இறந்து போறாங்க. இந்த வார் வந்துட்டு 20th செஞ்சுரியோட ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் கான்ஃபிளிக்டா எமர்ஜ் ஆகுது. 1987ல இருந்து 1989 வரைக்கும் அல் அன்பால் கேம்பெயின் சொல்லி குர்திசின மக்கள் அடியோடு அழிக்கிறதுக்காக ஈராக் ஆர்மியை அனுப்புறாரு. இதுல 1 லட்சம் குர்திசின மக்கள் இறந்து போறாங்க. 1990ல ஈராக் வந்துட்டு குவைத்தை இன்வைட் பண்றாங்க. இதுல குவைத்துக்கு சப்போர்ட்டா யூஎஸ் ஆர்மியும் களமிறங்குறாங்க. 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஈராக் ஆர்மி சோல்ஜர்ஸ் இறந்து போறாங்க. 1990ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஈராக் மேல நிறைய சாங்ஷன்ஸ் போடுறாங்க. இதனால ஈராக்குள்ள ரெப்ரஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஈராக்குள்ளேயே நிறைய பேர் சதாம் ஹுசைனுக்கு அகைன்ஸ்டா பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி பேசின எல்லாரையுமே கொல்றதையே சதாம் ஹுசைன் வேலையை வச்சிருந்தாரு. 2003ல யூஎஸ்ஏ வந்துட்டு ஈராக்குள்ள இன்வைட் ஆகுறாங்க. டிசம்பர் 13, 2006 அன்னைக்கு சதாம் ஹுசைன் கேப்சர் பண்ணப்படுறாரு. டிசம்பர் 30, 2006ல சதாம் ஹுசைனை எக்ஸிக்யூட் பண்றாங்க. இவரோட ஆட்சியில எல்லா சைடும் சேர்த்து இறந்தவங்களோட கவுண்ட் 20 லட்சத்துக்கும் மேல இருக்கும். என்னோட அடுத்த வீடியோல இன்னொரு டிக்டேட்டர் பத்தி நான் சொல்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க.